ஐயோ பொம்மை கேவங்க ஏங்க பொம்மை கேவங்க நான் போய் கூப்பிடலான்னு போறேன் பாத்ரூம்ல துணியை போட்டு குடிக்கிறாங்க அப்படியே குடிக்கிற பொம்மைக்கு ஒரு பாம்பை கட்டி குடிக்கூடாது ஐயா கேஸ் பிடிக்க போகிறாரு சாமி சாமி வந்துருந்தா சாமி லோடு போட்டுருவாங்க போது பாரு நீ ஏன் சாமி கேட்கற இதோட சாமி சாமி வந்தது சாமி வந்தது ரெண்டு பொன்வேட்டி மேல வந்து 3 பொன்வேட்டி மெரிக்கிறாங்க இந்த சாமி கேட்கறாங்க ஒரு பெண்ணா பிறந்த தெய்வம் யாருக்குன்னா யாரு அவளை தொட்டு தாலி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வம் தொட்டு தாலி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வம் என் பொண்டாட்டிக்கு எதிர்க்காண்டே தெய்வம் நான் என்ன தான் கொடுத்துருவேன் முண்டா தாலி கட்ட புத்துக்கல்லுமா நீ நிக்கிறா எழுது முறை எப்படி தெய்வமா இருப்பான் நான் குறைஞ்சபட்சம் 30 கிலோமீட்டர் வந்துட்டேங்க இந்த நேரம் திடீர்னு என் முன்னாடி எங்க இருப்பான் உன் முன்னாடி உன் வீட்டுல இருக்கிற எதிர்கால எங்க இருப்பான் அவன் வீட்டுல இருப்பான் திடீர்னு என் முன்னாடி ஒரு வகுப்பு வந்துட்டு யாருக்கு போய் ஊசி போடுறீங்க ஊசி எங்க போடுறோம் ஊசி எங்க போடுறீங்க ஓஹோ பாதுகாப்பா அதான் நான் போய் வர்ற வரைக்கும் தெய்வமா இருறான்னு வந்தேன் அவன் தெய்வமாகறானோ இறங்கி குழப்பிடுறானோ ஒரு பெண்ணுக்கு தேவையா கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலே மங்கையை பார்க்கும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஆமாமா புரியாது கல்லானாலும் கணவன் புல்லானா அப்படியே பட்டுவான் குடியார கம்யூனிட்டியோ அதே கேட்காத வீணாது ஏண்டா போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செய்தோம் இந்த ஜென்மத்துல நான் இவரை நான் கணவனாக இருக்கின்றேனே அது நான் செய்த பாக்கியம் தானே எங்க இருக்கிறாரு எங்க இருக்காரு அம்மா யாரு நான் யாருமா எங்க அன்பு கொண்ட தெய்வத்திற்கு என்னை கண்ட பெரியவர் நன்றி சொல்லும் நேரம் மீது நான் வணங்கும் தெய்வம் மீது நான் வணங்கும் தெய்வம்
என்னடா நீ ஏன்டா என்ன அந்த கண்டக்டர் எப்படி குடும்பம் பண்றான் அவன் என்ன பரோட்டா மாவு போயிட மாதிரி கசக்கிறான் நான் ஆசையா வீடு பக்கத்துல உக்காடுறேன் 1000 ரூபாய் அங்க உட்காந்து சொந்த நீ உட்காந்து நான் உட்காந்து போய் நீ உட்காரலாமா அச்சா நீ தொட்டதெல்லாம் கட்டிக்காது என்னை கட்டிக்காது என்று சொல்லி கதை கதை கண்ணிலே கலந்தது என்னைக்கு நேரம் என்னைக்கு நேரம் சும்மா நாலு ஆம்பளை வாங்க போ காதம் எல்லாம் கேட்டு ஓடுறீங்க சும்மா இருக்கு என்ன கேக்குற சும்மா என்ன கேக்குற போது வண்டியா 200 ரூபாய் விற்கிறாங்க குவார்டரு அதான் ஓட்ட போட்டுக்கு போறாரு ஏண்டா இந்த மைதிலியும் கண்களிலே என்பாவில் லோட்டம் 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 கொண்டாட்டம் கண்ணிலே கலந்ததென்ன என்னைகின்றன சித்திர செப்பதெல்லாம் கூட மன்னங்கள் ஜன்னங்கள் சொல்லட்டுமா சித்திர செப்பதெல்லாம் கூட மன்னங்கள் ஜன்னங்கள் சொல்லட்டுமா அந்த பத்தினி தெய்வம் கர்ணகி என்று நான் காவியம் பாடட்டுமா கண்ணிலே குடை குடிக்காத கண்ணிலே மனைவி ஒரே மாதிரி ஒப்பத்த மனைவி கனகவதி நீ தொப்புல காட்டுற மாதிரி எட்டி பாருங்க என்ன மயில் கட்டுறாங்க அவனையான கண்ணு கும்பிடு மூடுங்க இந்த கனகவல்லி சந்தோஷமா பொண்டாட்டி இப்படியா வாட்ட இல்ல பொண்டாட்டி இப்படியா வாட்ட குனிமா குனிமா குனி நான் வாட்டுறேன் அப்படியே குனிக்காங்க அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கும்பிடியா லேசா குனி நீராறும் கடம் கொடுத்து என்ன மண்ண கட்டி
தெரிஞ்சவன் விவரமான வேலைக்காரன் நான் விவரமான மாங்கோரங்கே பூங்கோரங்கே மரத்தை விட்டு இறங்கி நான் வாழைப்பழம் வாங்கி தரேன் பொண்ணு புட்டு தூங்கு முட்டு முட்டு கண்ணார மூக்கரம் கடமின்னா நான் சாமத்தில வாரேன் என் சாமான நீங்க வேணாம் ஒண்ணு நான் புட்டிக்கினே போறேன் இது வரையிலே நாட்டையே கண்ணாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உண்மைதான். ஆனால் இந்த அருள்மனை வந்து உன்னை பார்த்து உன்னிடத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? அப்படி இருக்கும் பொழுது என் அருகிலே ஆகாயோ சந்திரமானே அழகான புள்ளிமானே ஆனால் நம் முன்னோர்கள் என்ன செய்யணுமா, குழந்தை செல்வம் இல்லை என்றால் அரிதாகிய சிவனை நோக்கி தவம் இருந்து குழந்தை செல்வம் கொண்டு வருவார்கள். அதனால் இப்ப எங்க செல்ல போகிறேன் தெரியுமா? கைலாயம் செல்ல போகின்றேன், ஈசனை பார்க்க போகின்றேன், அவர்களை குழந்தை வளர்த்தை பெற்று வரப் போகின்றேன். அவருக்கு இந்த விளைந்தாமலை பொறுக்க என்ன சொல்லியிருந்தாங்க? யாராவது கரும்பு துண்ண கூலி கேட்பார்களா? ஆமா. என் வகுத்துல எப்போது குழந்தை பிறக்க வேண்டும், நம் மலனீன்ற பட்டை எப்ப நீங்க வேண்டும், அப்படித்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால கையில சென்று ஈசனை பார்த்து தவம் இருந்து புத்திர பாக்கியம் வாங்கி வருவரை நான் அந்த அம்மனே வாங்கி கொடுக்கிறேன். வெற்றியோடு வாருங்கள். அம்மா தாய், இந்த மலையில பட்ட நீங்க வேண்டும், மக்களை பெற்ற மகராட்சிக்கு நான் பேர் வைக்க வேண்டும். அம்மா
எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் தாயே, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும். அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாரி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகனே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகனே கடற்கண்ணாலே பார்த்திடுவாய் காலமெல்லாம் காத்தருவாய் கடைக்கண்ணாலே பார்த்திடுவாய் காலமெல்லாம் காத்தருவாய் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி அம்மா உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றா கூடிடுவோம் அம்மா அம்மா உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றா கூடிடுவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அணிதினமோ சரணடைவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அணிதினமோ சரணடைவோம் தாயே கருமாரி சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் குலதெய்வம் அம்மா வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் குலதெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி மகளிரே மகமாரி தாயே கருமாரி ஓம் சக்தி ஓம் ஏண்டே, அவனே இவனை சொல்றான் சிவனே சிவனே அந்த சிவனாமத்தை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் ஈசா எங்க ஈசா பக்திக்கு மாட்டாயா சிவனே போற்றி அருளே போற்றி காணிக்கையாய் வந்த கருணையின் கடலே போற்றி போ
பக்திக்கு ஆமாட்டாயாப்பா அப்படியா என் பக்திக்கு இறங்கி அவர் மனமானது மகிழ்ந்து அவர் இடபாகத்திலே இருக்கக்கூடிய பார்வதியே எனக்கு மகளாக பிறப்பார் என்று வரத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல ஒரு கனியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கனியை கொடுத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்போது நான் வீடு செல்கின்றேன். மனைவி நடந்து வைக்கிறேன். சென்றவர் பல ஆண்டுகள் இன்னும் வரவில்லை. என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ ஒண்ணுமே புரியலை. சரி நடந்து பார்க்கலாம். நவத்துக்கு சென்று வெற்றியோடு வந்திருக்கிறேன். அப்படியா? சென்ற காரியம் காயப்படமா? அந்த தவத்துக்கு இணங்கி ஒரு கனியை கொடுத்திருக்கிறார். இந்த கனியை பிடித்தால் உனக்கு புத்திர வாக்கியம் உண்டாகும். அப்படியா? ஆமா அப்படியே ஆகிடுச்சுங்க. அப்படியா ஆகிடுச்சு. அபய பாபி பிள்ளைக்கு எதற்காக நாட்டை விட்டு செல்ல வேண்டும்? எதுக்குடா என்ன நடந்தது? காட்டில் உள்ள மிருகம் எல்லாம் நாட்டை அழிக்கின்றதா? அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். அண்ணி கிண்ணில தண்ணி கைதா பொல்லாத பண்ணி போகுது. பையாது எதற்கு மஞ்ச வேண்டாம். நான் இருக்கின்றேன். நான் பார்த்துக் கொள்கின்றேன். அந்த மிருகங்கள் எல்லாம் இப்போதே வேட்டையாட செல்கிறேன். அனைவரும் தயாராகுங்கள். வேட்டைக்கு செல்ல வேண்டும்.